எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு த செகண்ட் எபிசோட் ஆஃப் சாட் வித் சாணக்யா. இந்த எபிசோடில் நம்மளோட கெஸ்ட்டு வந்து இவர் ஒரு சிங்கர், சாதாரண சிங்கர் இல்லை, சூப்பர் சிங்கர். அதாவது ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ண பல பரிசுகளை வாங்கியிருக்காரு. அண்ட் நாட் ஓன்லி தேட், இந்தியன் ஐடலில் பாடியிருக்கார். அண்ட் அட் எ வெரி யங் ஏஜ், ஒரு சின்ன வயசு, அதாவது சொல்லப்போனால் ஒரு 6-7 வயசுலேயே மேடை கச்சேரி, ஃபஸ்ட்டு கான்சர்ட் பண்ணியிருக்கார். அண்ட் இட்ஸ் வெரி வெரி டவுன் டு எர்த். அண்ட் ஒரு நல்ல பாடல். எப்படின்னா, நம்ம மகாபெரிவா சீரீஸ் எல்லோரும் பார்த்துருப்பேள். அந்த சீரீஸில் வந்து டைட்டில் சாங் இவரோட வாய்ஸ் தான். இவ்வளோ சொல்லிட்டேன், அவர் யாருன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். யா, ஹீ இஸ் நன் அதர் தேன் R P Shravan. அண்ட் ஐ ஹேவ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் ஹிம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட் மீ வெல்கம் ஹிம். Shravan, வெல்கம் டு த ஷோ. வெல்கம் சார். நீ வந்து ஆக்சுவலாக த வெரி ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ வாண்டட் டு நோ ஃப்ரம் யூ, அஃப்கோர்ஸ் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ வந்து கான்சர்ட்ஸ் வந்து நாட் ஓன்லி இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் கூட நிறைய கான்சர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க. ஸோ மெனி பர்ஃபார்மன்ஸஸ் யூ கிவன். அதில் வந்து உன்னோட வெரி ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அது உனக்கு ஞாபகம் இருக்கா? சார், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய ஃபஸ்ட்டு குரு நான் கற்றுன்றது வந்து சுஷிலா ஸ்ரீதர்னு ஒரு மாமிகிட்ட. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா ஷீ ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் கொஞ்சம் சீரியஸ்லி. ஓகே. அவள் வந்து பத்மா சாண்டில்யன் அப்படிங்கிற ஒருத்தட்ட கற்றுண்டா. ஸோ அவள்கிட்ட வந்து கிளாஸ் போகும்போது பிக்கப் பண்ணிக்கும் போது தான் நான் கிளாஸுக்கு போவேன், டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த கிளாஸ். ஓகே. ஸோ அங்கே குரூப் ஆஃப் அம்மாவோட போவேன். ஒரு 10-15 கேர்ள்ஸ் வில் பி லேர்னிங் ஃப்ரம் மாமி. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி போயிட்டோன்னா காதில் விழும். கேர்ள்ஸ் இருந்தா அப்போ நான் இத்தினோண்டு சார். ஸோ அந்த ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி போயிட்டோன்னா மாமி பாடுறது காதில் விழும். ஓகே ஓகே. ஸோ அப்படி வந்து எனக்கு சொல்லி கொடுக்காம எப்படி சொல்கிறது, ஆமாம், அதாவது அப்போ வந்து எனக்கு ரொம்ப சரளி வருஷ ஜென்ட வருஷம் அந்த லெவல் தான் தெரியும். அப்போவே கூட அப்போ ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் தான் இருக்கும். ஓகே. அப்போ வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கீர்த்தனை ஒன்று சொல்லி கொடுத்துருந்தா மாமி, மூக்க பஞ்சசத்தின்னு. ஆமாம், அதில் வந்து ஒரு 100 ஸ்லோகாஸ்லேருந்து லாஸ்ட் ஸ்லோகாவை எடுத்து ராகமாலிகாவாக போட்டு ஜெய ஜெய ஜெகதம்ப சிவே ஜய ஜய காமாட்சி ஜய ஜய திரிசுதே ஜய ஜய மகேஷ தயிதே ஜய ஜய சித் ககன கௌமுதிதரே பமகமப அப்படின்னு வரும். ஒரு ராகம் மாதிரி வரும். இதை எனக்கு சொல்லித்தரலை, அதை நான் கேள்வி ஞானமாக எனக்குள்ளே அப்படியே போயிடுத்து, உள்ளுக்குள்ளே ஊறி போயிடுத்து. இந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற சக்கர விநாயகர் கோவிலில் அவள் வந்து ஒரு அரங்கேற்றம் மாதிரி பண்ணும் ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக. அப்போ வந்து நான் அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு போயிருக்கேன், நான் ஆடியன்ஸாக தான் உட்காந்துருந்தேன். ஆனால் ஃபுல்லாக அவள் கூட தாளம் போட்டுண்டு எனக்கு என்னமோ மைக்கு வச்ச மாதிரி கத்தி பாடியிருக்கேன் நான். ஓகே. அப்போ எல்லாரும் வந்து அவளை கவனிக்காமல் என்ன இந்த பையன் என்ன பயங்கரமாக இதை பாடின்னு இருக்கான். டஃப் பீஸ் அது, 5-6 ராகம், ராகமாலிகா, ஸ்வரங்கள் எல்லாமே இருக்கும். அது எப்படி இவன் கத்துண்டா என்ன பண்ணான்னு ரொம்ப ஆச்சரியமாக பண்ணி அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட் வந்து எல்லாருக்கும் பாடின வாழ்க்கெலாம் மாலை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு மாலையை போட்டுட்டேன். இந்த பையன் நன்னா பாடுறான், ரொம்ப துருத்துருன்னு ஒரு சம்திங் அபவுட் ஹிம் அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ நாள் வந்து மேல் ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது மாமிக்கு. ஸோ ஐ வாஸ் ஹர் ஃபர்ஸ்ட் மேல் ஸ்டூடெண்ட். சின்ன வயசுலேயே என்னை எடுத்துண்டா. அண்ட் சப்சிக்வெண்ட்லி இப்போ ஐ எம் அண்டர் த டியூட்டிலேஜ் ஆஃப் வித்வான் ஸ்ரீ டெல்லி சுந்தர்ராஜன் சார். அவர்கிட்ட ஒரு 12 வருஷமாக கற்றுருக்கேன் நான். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அது வந்து ஒரு அன்ப்ரிப்பேர்டு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். ஆக்சுவல் ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா விடிஎஸ் ஆர்ட்ஸ் அகாடமியில் எல்லா பிகினர்ஸ்க்கும் ஒரு கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆடிஷன் வச்சு ஒரு கான்சர்ட்னு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு அரங்கேற்றம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம்.
அது வாஸ் இன் 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்ட். ஆமாம். ஸோ எல்லாம் கற்றுண்டு கொஞ்சம் அந்த மனோதர்ம சங்கீதம், ராகம், நிரவல், ஸ்வரம்லாம் நம்ம கொஞ்சம் கற்றுண்டு கச்சேரிக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் பாடுற ஃபஸ்ட்டு கான்சர்ட்னா VDS ஆர்ட்ஸ் அகாடமியில் பாடினது. அப்புறம் அந்த அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கரில் கூட இவ பார்ட்டிசிபேட்டட் அண்ட் இந்தியன் ஐடல் ஆல்சோ. எஸ். ஓகே, அது எப்போ அது? அது வந்து இட் வாஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட். ஸோ 8th ஸ்டாண்டர்ட்லேயே இது பண்ணுறீங்க. ஓகே. 8th ஆல்மோஸ்ட் நீ வரைக்கும் வந்து அதில் பாடிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வரைக்கும் எனக்கு கர்நாடிக் மியூசிக் மட்டும்தான் தெரியும். ஸோ எனக்கு ஃபிலிம் மியூசிக் அப்படியே ஃபிலிம் மியூசிக் கேட்டாலும் ஐ யூஸ் டு லிசன் ஒன்லி டு த கிளாசிக்கல் பேஸ்ட் ஃபிலிம் சாங்ஸ். அந்த ஜானர் மட்டும்தான் பழக்கம் இருந்தது. பட் சூப்பர் சிங்கர் போனோடனே ஒரு பெரிய லேர்னிங் என்னென்னா மற்ற ஜானர்ஸ்லாமும் பாடுறதுக்கு ஒரு மெலடி, ஃபோக், வெஸ்டர்ன், டிவோஷனல் அதெல்லாம் போய் பாடணும்னா அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸோ நைஸ் டு நோ தட். வெல், இப்போ நீ வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன்ப்பா. அதாவது நீ வந்து உலகநாயகன் கமல் முன்னாடி கூட பாடியிருக்க இல்லையா? அந்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அவர் உன்னை பாராட்டினாரா என்ன? அது கொஞ்சம் ஷேர் இட் வித் மீ. நோ, அது வந்து சூப்பர் சிங்கர்ல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட்ஸ் அது என்னுடைய சீசன்ல. அப்போ கமல் சார் வந்து ஹி ஹட் கம் as a chief guest. ஓகே. அப்போ வந்து அவருக்கு ஒரு டெடிகேஷன் பண்ணணும்ட்டு நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கு ஒரு நன்றி, இந்த பாட்டு நாங்க பாடினோம். நாங்க குரூப்பா. And you had an interaction with of course, yes we had. அதுக்கு முன்னாடியே வந்து மன்மத நம்புன்னு அவரோட ஃபிலிம் ஆடியோ லான்ச்சுக்கு சிங்கப்பூர்ல எங்களெல்லாம் கூட்டின்னு போயிருந்தாங்க. that time we were very young. அது நாங்க பாடின பெர்ஃபார்மன்ஸ் அவர் மனசுல ஞாபகம் இருந்திருக்கு. ஓகே. ஸோ சப்சீக்வெண்டா இந்த சூப்பர் சிங்கர்ல அவர் கெஸ்டா வரச்சே எனக்கு இந்த பையனை பரிச்சயம் உண்டு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரு. அவ்வளோ ஞாபகம் இருந்தது அவருக்கு. Because the anchor was introducing each contestant, யார் பேர் என்ன மாதிரி அப்படின்னு. எனக்கு அவரை நல்லா தெரியும் அப்படின்ட்டு. ஓகே. ஞாபகம் இருக்கா அப்படின்னு என்ன வேற கேட்டார். எப்படி மறப்போம் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம். He has a very strong memory. அதுக்கப்புறமும் ஒரு 4-5 டைம்ஸ் அவரை மீட் பண்ணியிருக்கேன். அவர் முன்னாடி பாடுறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட உலகநாயகன்லாம் நீ மீட் பண்ணியிருக்க. அதே சமயம் என்ன ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது ஞாபகம் இருக்கா? உங்களை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து ஐ திங்க் உங்க வீட்லேயோ ஐ திங்க் தான் அங்கே தானே சார். ஆமாம், வி கேம் டு டிஸ்கஸ் இந்த மாதிரி ஒரு சீரீஸ், மகாபெரிவா மேல சீரீஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கும் என்ன தெரியாது. frankly actually that is the truth. அதாவது அப்பவே நீ வந்து நிறைய பாடி இருக்கலாம். see sometimes what happens அப்படின்னா, அதாவது பிரபலமாக இருக்கலாம் அவள், பட் நமக்கு அவளை பற்றி தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி அவளுக்கு நம்மளை பற்றி தெரியாமல் இருக்கலாம். பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் ஸோ வாஸ்ட் அண்ட் வைட் அண்ட் ஸோ மெனி பீப்புள். பரிச்சயமாகி பழகும் போது தான் வி கம் டு நோ. நீ கரெக்டாக நீ சொன்ன மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவேன். எனக்கும் டு பி வெரி ஆனஸ்ட், யுவர் நேம் வாஸ் சஜஸ்டட் பை சம்படி எல்ஸ். அஸ்வின் குமார் ஐயர்னு அவர் தான் சஜஸ்ட் பண்ணார் இந்த டைட்டில்ஸ். அதாவது மகாபெரிவா சீரீஸோட டைட்டில் சாங்க்காக யாரை பாட வைக்கலாம் அப்படிங்கிற பொழுது ஹீ செட் தட் இந்த மாதிரி ஸ்ரவன் இருக்கான். எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ எனக்கு தெரியாது. சரி வரட்டுமே பார்க்கலாம் அப்படின்னா. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் யூ ஆல்சோ ஹேட் த சேம் மைண்ட் செட். யாரோ ஒருத்தர் பண்ணுறாரு போல் இருக்கு, போய் பார்க்கலாம். இல்லை ஐ மீன் தட் இஸ் த ட்ரூத் இல்லையா? யாரோ ஒருத்தர் சரி போய் பார்க்கலாம். பிகாஸ் நம்மளோட இன்ட்ராக்ஷனும் அப்படி தான் இருந்தது. நீ வந்த சரி யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு போய் பார்க்கலாம் அப்படின்னு. பட் சப்சிக்வெண்ட் டு தேட் அதாவது நம்மளோட வந்து அசோசியேஷன் ஒரு 3 years தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன் தோஸ் 3 years தி இன்டராக்ஷன் ஹேஸ் பீன் ஸோ வெரி ஃப்ரீக்வெண்ட். அண்ட் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் பண்ணுற எல்லாத்துலேயுமே நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்தது. அது எனக்கும் ஆயிடுச்சு சார். நீங்க பண்றது எல்லாத்துலயும் நான் இருக்கணும், நானே இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஏதாவது கொடுங்க சார், பாடணும், கண்டிப்பா ஐ ஷுட் பி தேர், ஐ வாண்ட் டு பி தேர் கேட்பேன். இல்லை, தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். என்னன்னா, யூ ஆர் ஸோ வெரி டவுன் டு எர்த். நோ, யூ டோன்ட் கேரி எனி ஏர் ஆர் எனிதிங், எனி ஆட்டிடியூட். ஸோ தட் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ஸோ அதான் அது ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ண ஞாபகம் இருக்கா உனக்குங்கிறதுக்காக நான் இது பண்ணேன். நீ வந்து சமீபத்தில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர் முன்னாடி பாடியிருக்க.
அண்ட் இவர் அப்போ வந்து இஃப் ஐ ரிமெம்பர் ரைட் நம்ம ஃபார்மர் வைஸ் பிரசிடெண்ட் வெங்கையா நாயுடுவும் இருந்தார் இல்லையா? ஸோ அந்த அந்த அனுபவம் எப்படி உனக்கு? ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் இட்? ரொம்ப மெமரபிள். அது டெல்லியில் நடந்தது. உகாதி ஃபங்க்ஷனுக்கு ஃபார்மர் வைஸ் பிரசிடெண்ட் வெங்கையா நாயுடு சாரோடைய ரெசிடென்ஸில் நடந்த ஒரு ப்ரோக்ராம். இட் வாஸ் அ கவர்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ நிறைய பேர் பாட வந்திருந்தாங்க. பட் லக்கிலி எனக்கு என்னென்னா அதோட ப்ரேயர் சாங் எனக்கு பாட கிடச்சிது. ஓகே. அண்டு கொஞ்சம் ஐ டிட் சம் ஹோம்ஒர்க் சார். எனக்கு அவருக்கு என்ன பிடிக்கும் பாட்டு அப்படின்லாம் கொஞ்சம் நான் ஐ ட்ரை டு ஃபைண்ட் அவுட். அதில் அவர் ரொம்ப வந்து அவர் இஸ் அ வெரி பிஸி பர்சன். அதனால் ரொம்ப ஃபிலிம் மியூசிக்லாம் கேட்டதில்லைன்னு போட்டிருந்தாரு. பட் லதா மங்கேஷ்கர் மேமோட ஒரு சாங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோதி கலஷ சலகே ஜோதி கலஷ சலகே அப்படிங்கிற ஒரு பாட்டு. அது வந்து தீபத்தை பற்றி தான், இந்த விளக்க பற்றி. அண்ட் ஆல்சோ த செரிமனி வாஸ் ஆல்சோ லைட்டிங் ஆஃப் லேம்ப் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் கோயின்சைடட். அண்ட் ஜென்ரலி ஒரு பிரைம் மினிஸ்டர்னா நம்ம முன்னாடி வந்து அவர் உட்காந்து நம்ம பாடுறத கேட்பார். பட் ஐ திங்க் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட். நான் ஐ ஷேர் த சேம் ஸ்டேஜ் வித் ஹிம். எனக்காக அவர் ஒரு 4 minutes நின்று கேட்டார். அப்படிங்கிறது எந்த இயர் அது? 2023. இப்போ 2 வருஷம் முன்னாடி. ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ் டு. ரொம்ப ரசிச்சு கேட்டார். அண்ட் என்கிட்ட டைரக்டாக அவருக்கு பேசுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. பட் ஆமாம், அடுத்த நாள் அவர் சொல்லியிருக்கார், அந்த பையன் whoever sang, he picked the right song, that's my favorite song, he has a good voice அப்படின்னு சொல்ல. Oh, very nice. Very nice to hear such things from the Prime Minister of India. And another thing I want to know from you is நிறைய as I said கச்சேரிகள்லாம் பண்ணியிருக்கேன் நீ. பட் ஆஃப்கோர்ஸ் so many things would have happened இல்லை? ஒரு கச்சேரியில் ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் the one concert, அது வந்து உன்னால் மறக்க முடியாத ஒரு கான்சர்ட் அப்படிங்கிறது which one do you think? It's very tough to pick and choose one concert. இல்லை, இன்சிடென்ட் வைஸ் சொல்கிறேன். ஏதாவது ஒன்று நடந்திருக்கு, அதால் லாஸ்ட் மினிட் தொண்டை கட்டிட்டு பாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஐம் நாட் டாக்கிங் அபௌட் தி ரிசெப்ஷன் அலோன். அதான் ஒரு கச்சேரி வந்து ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் அபவுட் டு கேன்சல். ஓ. அண்டு இது வந்து எப்படி பாட போகிறேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. பட் அது ஆர்கனைசர்கிட்ட சொன்னால் அவர் பயந்துருவார். ஆமாம், அது வந்து சொன்னால் கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு. ஸோ அது ரொம்ப அதெல்லாம் ரொம்ப பயந்துட்டே சரி என்ன பண்ணுறது அப்படி யார்ட்டையுமே சொல்லலை. அது பெருசாக சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும். இது வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமில் நான் பாடினேன். ரொம்ப நாள் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த கான்சர்ட்டை. ஸோ நானும் வந்து அது இட்ஸ் ஃபார் அ சீனியர் ஓல்டேஜ் ஹோமுங்கிறதுனால அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் அ வெரி ஐசோலேட்டட் பிளேஸ். அதுவுமே நம்ம காஞ்சி காமகோட்டி பீட்டமுடைய ஒரு இதுதான். ஓகே. ஆமாம். ஸோ எனக்கு ஐ ஃபர்காட் த பிளேஸ். இட்ஸ் நியர் காஞ்சிபுரம் தாண்டி இடத்துல. ஸோ கலவை அங்கே பாடினேன். கலவை பெரியவா இருந்த இடம். எஸ், ஆமாம். ஸோ அந்த கான்சர்ட் போது எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே தொண்டை சரியில்லை, கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் அந்த ஓல்டேஜ் பீப்புளுக்கு அன்னைக்கு கேட்டால் அதுக்கப்புறம் அடுத்த கச்சேரி எப்போ வரும்னு தெரியாது, அதே நினச்சிட்டு இருப்பான்னு சொன்னான். ஓகே. ஸோ தட் இஸ் த ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் ஃபார் தெம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா அவள் இன்னும் அடுத்த கச்சேரி எப்போ வரும், யார் பண்ணுவான்னு தெரியாது. ஸோ அதனால பயந்துட்டே வந்து கடவுளே பெரியவா தான் காப்பாற்றணும் அப்படின்லாம் நினச்சிட்டு ஸ்டேஜில் போய் உட்காந்தோடனே பாட முடிஞ்சது. ஓகே. ஸோ தட் வாஸ் லைக் ரொம்ப ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அந்த கச்சேரி ரொம்பவும் நன்னா அமைஞ்சது. ஸோ இட் வாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். இன்னும் நம்ம ரொம்ப பயந்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப இதுவாகும். அண்ட் செகண்ட் திங், இப்போ நீ வந்து பேசுகிறப்போ சொன்ன, அதாவது பெரியவாளையே நினச்சிட்டு நீ இது பண்ண அப்படின்னு. அண்ட் ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் ஆல்சோ எ ஸ்டான்ச் ஃபாலோவர் ஆஃப் மகா பெரியவாளோட. அண்ட் எதுவா அண்ட் ஆல்சோ ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, நம்ம வந்து இதில் வந்து காஞ்சி மடத்துலேயே போய் வந்து ஷூட் பண்ண தெரியுமா சாங்? அந்த இது அது கண்டிப்பாக சார். அது வந்து பிளெஸிங் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர். அதெல்லாம் அது வந்து மறக்கவே முடியாது. த்வமேவ சூர்யः தேஜஸ்த்வமேவ த்வமேவ சக்திம் ஓஜஸ்த்வமேவ த்வமேவ அக்னிம் தபனம் த்வமேவ த்வமேவ அச்சலம் சலிலம் த்வமேவ
त्वमेव शास्त्राणि ज्ञानं त्वमेव त्वमेव आचार्यः शिक्षास्त्वमेव त्वमेव सर्वं यत् सुखम् आयाति अनुग्रहस्ते मां शाश्वतं पातु अनुग्रहस्ते मां शाश्वतं पातु ॐ शान्ति शान्ति शान्तिः. நீங்கள் விதவிதமாக ஷார்ட்லாம் அன்றைக்கி வச்சு எடுத்து அதாவது நான் வந்து ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்த மாதிரி இருந்தது எனக்கு காஞ்சி மெட்டில் அந்த மாதிரி ஐ வாஸ் ரோமிங் அரவுண்ட் எவ்ரி பிளேஸ் வேர் யூ கெப்ட் த கேமரா ஃபார் அ ஷார்ட். இன்சிடென்ட்ல என்னன்னா ஐ திங்க் நம்மளுக்கு மட்டும் தான் இருந்தோம் அந்த கிடைச்சது அந்த பர்மிஷன் வந்து யாருக்கும் அங்கே கொடுக்க மாட்டா. பட் தி என்டையர் பிளேஸ் ஆக்சுவலாக எங்கே வேணாலும் நீங்கள் ஷூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நீ சொல்கிற மாதிரி இட்ஸ் பிளெஸ்ஸிங். ஐ நோ தட் யூ ஆர் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லையா, சிஏ முடிச்சிருக்க. அண்ட் அது வந்து நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறியா இல்லை? அது ஒரு பக்கம் இருக்குது சார், அது இன்னும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். சங்கீதம் மெயினாக போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை இப்போ? இல்லை, யூ கம்ப்ளீட்டட் யுவர் சிஏ அண்ட் இன்னும் அதை இன்னும் எடுத்துக்க வேண்டிய அளவுக்கு இன்னும் எடுத்துக்கல. ஏன்னா அது மியூசிக் இல்லை, அதுக்காக சொல்லலை. நான் எதுக்கு கேட்டேன்னா இத்தனை வருஷம் நீ வந்து அதுக்காக மெனக்கட்டு சிஏ பண்ணிட்டு சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸ் ஐ எம் டூயிங். யூ ஆர் டூயிங். அதான் கேட்டேன். அது பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ எம் நாட் ஃபுல்-ஃப்ளெஜ்டா இல்லை, பிகாஸ் யுவர் ப்ரையாரிட்டி இஸ். பட் என்னென்னா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லாம் பார்க்குறது வந்து இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது, ரொம்ப காமன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எ பர்சன் ஹூ இஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ஆல்சோ எ மியூசிஷியன் அப்படிங்கிறது ஏன்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட் இது இல்லையா, ஃபீல்டு இல்லையா. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ வாண்டட் நோ ஃப்ரம் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சொல்கிறேன் நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா இப்போ அப்படின்னு. அண்ட் the next thing that I wanted to know from you is இது வந்து right from childhood you have been singing இல்லையா, and the amount of satisfaction. Why I am asking you this is because is it viable? viable நான் எந்த அர்த்தத்தில் கேட்குறேன்னு உனக்கு தெரியும்? எஸ் சார், எஸ். நம்ம என்னோட லைஃப் விஷயம் அதை வச்சு மட்டும்தான் நான் இதை சொல்ல முடியும். என்னென்னா வந்து நம்ம சங்கீதம் தான் நம்மளை சூஸ் பண்ணுமே தவிர நம்மளால் வந்து எவ்வளோ நினச்சாலும் அதில் நான் எடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. இது என்னோட கோட் இல்லை. ஒரு மியூசிஷியன் இதை ஒரு இன்டர்வியூவில் சொன்னால் அது ஐ ரியலி லைக்ட் இட். அது ஐ தாட் ஐ குட் ஷேர் ஹியர். ஸோ மியூசிக் இஃப் இட் சூஸஸ் யூ தென் ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் keep juggling between too many things and bother your mind. அதை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும். பட் மற்றதெல்லாமும் பண்ணக்கூடாது, மியூசிக் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்ல, மற்றதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ப்ரையாரிட்டி என் லைஃப்பில் என் மியூசிக் தான். அதனால இஸ் இட் வயபிள்னா டெஃபினெட்லி வயபிள். ஏன்னா நம்ம அதுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க்கும் அதுக்கு உண்டான இதுவும் போட்டு ஒரு கான்சர்ட்டும் நம்ம ஒழுங்காக பாடி ஒரு ரெக்கார்டிங்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்றுமே இல்லை சார். இந்த பெரியவா பாட்டு ஒரு தடவை தான் ஸ்டுடியோவில் பாடினோம். ஆனால் மினிமம் 50-60 டைம்ஸ் பாடியாச்சு கான்சர்ட். அதுக்கு வரேன் நான், அதுக்கு கம் டு தட். அதான். ஸோ வயபிலிட்டி பற்றி நம்ம சொல்கிறச்சே, இப்போ ஒரு தடவை பாடினா ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன நம்மளாம் ஒரு தடவை தான் வி கிரியேட்டட் தட். பட் அதை வந்து எவ்ரி கான்சர்ட் வேறெவர் ஐ கோ, அது பெரியவா சத் சங்கம் மட்டுமே இல்லை, வேறெவர் ஐ கோ பெரியவா டிவோட்டீஸ் எல்லாம் தே ரிக்வெஸ்ட் மீ டு சிங் தட் சாங். ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஒரு பர்பஸ் கிரியேட் ஆகுது நம்ம லைஃப்பில். நம்ம வந்து பண்ணினது இட்ஸ் த ரைட் திங். நம்ம வாட் வி ஆர் டூயிங் இஸ் ரைட் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் பப்ளிக்டேருந்து கிடைக்கும் போது வயபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுங்கிறது என்னோட. இல்லை, நான் எந்த அர்த்தத்தில் அதை கேட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து மியூசிக் இஸ் சச் எ திங் தட் த்ரூ அவுட் த இயர் நீ எங்கேஜாக இருக்க முடியாது. இந்த சென்ஸ் இப்போது கச்சேரி பாடுறவாள்லாம் எடுத்துட்டேன்னா இந்த மார்கழி சீசன் வருது இல்லையா, டிசம்பர் சீசன்ற போது பயங்கர பிஸியாக இருக்கா. பட் வாட் ஹேப்பன்ஸ் டு தம் ஆஃப்டர் தட்? No, it is not that throughout the month they are going to be busy. அந்த ஆங்கிளில் நான் வந்து எஸ் சார், அது தட் இஸ் வெரி ட்ரூ. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீக் சீசன் இருக்கும் டிபெண்டிங் அப்பான் த ப்ரொஃபஷன். அந்த மாதிரி இப்போ மியூசிக்கில் நீங்கள் ஆஸ் யூ ரைட்லி செட் நவம்பர் டிசம்பர் மார்கழி இப்போதுலேருந்து ஆரம்பித்தோன்னா டில் ஜனவரி வில் பி பிஸி. பட் அதுக்கப்புறமும் நிறைய கான்சர்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் அவுட் சைட் சென்னை, இன் இண்டியா அண்ட் அக்ராஸ் த குளோப்.
ஸோ அங்கே போய் பாடும்போது வி கீப் ஆர் செல்ஸ் வெரி மச் ஆக்கியபைட் தேர். இப்போ சென்னையில் நடக்கிற கான்சர்ட்ஸோட சீசன் பார்த்தா நவம்பர் டிசம்பராக இருக்கலாம். பட் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி இருக்கும், இல்லை செப்டம்பர் அக்டோபர் இருக்கும். அண்ட் வி ஆர் ஆல்சோ ஆக்டிவ்லி டீச்சிங் மியூசிக். வி ஆர் டூயிங் அதர் ஃபார்ம். இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா ஐ டூ அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக் ஆல்சோ. ஐ ப்ராப்பர் நான் வந்து சினிமா மியூசிக்கும் பாடுற ஒரு பர்சன். ஸோ ரவுண்ட் த கிளாக் வந்து ஒர்க் இருக்கும். ஏன்னா சினிமா சைடும் வி டூ டிவோஷனல் கர்நாடிக்லாமும் பண்ணுறதுனால. ஸோ டைவர்சிஃபை பண்ணிட்டோன்னா மேபி இட்ஸ் டெஃபினெட்லி யூ கேன் கீப் யுவர் செல்ஃப் ஆக்கியபைடுங்க. இல்லை, எதுக்காக நான் இதை கேட்டேன் அப்படின்னா, நீ இப்போ பார்த்தேன்னா ஆஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா வந்து தட்ஸ் பிகம் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளாட்ஃபார்ம் டு பப்ளிசைஸ் யுவர் செல்ஃப். அதில் பார்த்தேன்னா இப்போது அந்த மியூசிக் சீசன் போது தான் எல்லோரும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறா, கச்சேரி இருக்குது. ஸோ தட் கிவ்ஸ் அ ஃபீலிங் தட் ஓகே இதுக்கப்புறம் அவளுக்கு ஒன்றும் இல்லை போல் இருக்குது அப்படிங்கிற. ஏன்னா அதுக்கப்புறம் இட் அப்பியர்ஸ் அஸ் இஃப் தே ஆர் டார்மெண்ட். அதாவது என்னன்னா சார், ஐ வுட் சே மியூசிக் சீசன்றது வந்து ஒரு 1 month நடக்கிறதுனால கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸஸ் அந்த மந்த் இருக்கும். மற்றபடி இப்போ ஒரு 15 கச்சேரி நம்ம டிசம்பர் டு ஜனவரியில் பண்ணுறோன்னா அதே ஸ்ப்ரெட் அவுட்டாக வந்து மற்ற மந்த்ஸில் இருக்கும். இப்போ ஃபெப்ரவரி டு ஆகஸ்ட்டில் ஒரு 15 கச்சேரி பண்ணுறான்னா அதை ஒரே மாதமாக டிசம்பரில் பண்ணிவிடுவோம். ஸோ இட் மே லுக் ஆஸ் இஃப் தே ஆர் நாட் ஆக்டிவ்லி பர்ஃபார்மிங்கிற மாதிரி. பட் அந்த கிளாரிட்டி ஐ வாண்டட் பிகாஸ் த ஜென்ரல் பெர்செப்ஷன் சொல்கிறேன். ஜென்ரல் பெர்செப்ஷன் இஸ் தட் மியூசிக் சீசனில் தான் இவெல்லாம் பாடுறா, அதுக்கப்புறம் அவள் என்ன ஆறான்னு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கிளாரிட்டி ஐ வாண்டட் டு. ஸோ அதர்வைஸ் ஆல்சோ தே ஆர் ஆல் என்கேஜ் இன் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் மியூசிக் கான்சர்ட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. And another thing I wanted to know from you is, of course நான் யாரெல்லாம் மீட் பண்ணுறேன்னா எல்லார்ட்டையும் கேட்குற அதே விஷயந்தான் உங்கள்கிட்டையும் கேட்க போகிறேன். அண்ட் வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப், கோல்? ஆம்பிஷன் இன் லைஃப் வந்து என்றைக்குமே வந்து இந்த குவாலிட்டி மியூசிக்கை ஜனங்களுக்கு கொடுக்கணும். குவாலிட்டி மியூசிக். ஆமாம், அது வந்து ஒரு ட்ரெண்டுக்காகவோ இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் மீடியா வைரல் ஃபேம் அப்படிங்கிறதுக்காகவோ வந்து ஒரு சீப்பான ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கோல். அது பண்ணுறதுக்கு தேர் ஆர் ஸோ மெனி வேஸ். உனக்கு இப்போ நம்மளுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வேணும், லைக்ஸ் வேணும், பயங்கர வைரலாக போடணும்னா எப்படி வேணால் அதை போடலாம். பட் தட் இஸ் வெரி ஷார்ட் லிவ்ட். இல்லை, ஷார்ட் லிவ்ட் அண்ட் ஆல்சோ இட் டேமேஜஸ் யுவர் ரெப்யூட்டேஷன் எனக்கு தோன்றது, குட்வில். இப்போ சோஷியல் மீடியா வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே பீப்புள் ஹவ் சீன் மீ ஆன் டிவி. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியா வந்துருதுங்கிறதுனால அதுக்கு கேட்டர் பண்ணுற மாதிரி நான் வந்து சிங்கர்லேருந்து கண்டென்ட் கிரியேட்டராக மாற முடியாது. கரெக்ட். ஐ எம் நாட் அ கண்டென்ட் கிரியேட்டர். நான் சிங்கர் தான். வேற வந்துடுது இப்போ இன்ஃப்ளூயன்சர்னு. ஆமாம், இன்ஃப்ளூயன்சர். அது ஆமாம், அது பண்ணுறாங்க அவங்களுக்கு வயபிளாக இருந்தால் கிரேட். கரெக்ட். பட் நம்ம வந்து இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அது irrespective of which app we are in, whether it is YouTube or Instagram or social media, Facebook, whatever it is, எது பண்ணாலும் ஒரு அதில் வந்து ஒரு குவாலிட்டி இருக்கணும். And that will definitely have its own audience-ங்கிறது எனக்கு ஒரு sometimes it might not fetch you all that great views or anything. Yes, it can be a little upsetting too. அது ஸோ ஹேவிங் செட் தட் சம்டைம்ஸ் நம்மளுக்குமே அது ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். நம்ம இவ்வளோ ஆசையாக பண்ணியிருக்கோம், அது போகலை இருக்கும். I concur with you in the sense we should not go by the numbers. இன்னும் எத்தனை லைக்ஸ் வந்தது, எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கா அப்படின்னு இல்லாமல். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து என்னோடய நாடகம் நடத்தின போது இல்லை, இப்போவும் வந்து நான் நாடகத்தில் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கேன். ஸோ நான் என்னோடய டீம்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பாரு எத்தனை பேர் ஆடியன்ஸ் வரா அப்படிங்கிறத பார்க்காதீங்கோ, we should deliver. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் என்னவோ அந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ நீ சொல்கிற மாதிரி அந்த இதுக்கெல்லாம் போகாமல் நம்மளுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு அந்த எத்திக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற பாயிண்ட் இஸ் வெரி வெரி வேலிட் அண்ட் ஐ அப்ரிஷியேட் தட். ஏன்னா நான் வந்து ஐ ஆல்சோ புட் லாட் ஆஃப் வீடியோஸ் ஆன் யூடியூப். மியூசிக் மட்டும் இல்லை, யூ நோ மை அதர் சைடு ஆல்சோ ஐ டூ குக்கிங். இல்லை, அது அடுத்தது சொல்ல கேட்க வந்து உங்கள் பாட்டியை தட் இஸ் வெரி வெரி ஹைலி ஃபாலோ பண்ணுற ஒரு இது. பட் அதுதான் சார், அதுலேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சில வீடியோஸ் எக்ஸ்ட்ராடினரியாக போகும், சில வீடியோ மீடியாக்கராக இருக்கும். பட் நாங்கள் பண்ணுறச்சே ஷூட் பண்ணும்போது இதுக்கு எத்தனை வியூஸ் வரும்னு மனசில் நினச்சின்னு எடுக்கிறதே கிடையாது. வி லைக் திஸ், வி வாண்ட் டு ஷோ திஸ்.
அவ்வளோதான். அது எத்தனை வருதோ வரட்டும், எத்தனை வருமோ வரட்டும். சம்டைம்ஸ் நம்ம நினைச்சு பார்க்காத விட பயங்கரமா வரும். சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம் சூப்பரா போகும், இது நல்லா வரும்னு நினைக்கிற போது அது கொஞ்சம் அந்த மாதிரி ஆகலாம். அது எத்தனை வருஷமா அந்த யூடியூப் சேனல் ஒரு 6 இயர்ஸாக பண்ணி 6 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. பட் 6 இயர்ஸ்னா எத்தனை ரெசிபிஸ் இது வரைக்கும் அப்லோட் பண்ணிருப்பீங்க நீங்கள்? ஒரு 170 ரெசிபிஸ். 170 ரெசிபிஸ். பட் ஐ ஹவ் சீன் சம் ஆஃப் தம் ஐ ஹவ் சீன் அண்ட் யுவர் பார்ட்டி இஸ் ஸோ வெரி ஆக்டிவ், யூ நோ. அது இது பண்ணுறது எல்லாம். ஸோ இல்லை இதெல்லாம் வந்து என்னென்னா சிலது வந்து ஆஸ் யூ ரைட்லி செட் இது வந்து தெரிவிக்கிறதுக்காக பண்ணுறது. இட்ஸ் நாட் ஒன்லி தட் ஐ வாண்ட் மோர் வியூஸ் ஆர் மானிட்டைசேஷன் பியாண்ட் தட், யூ நோ, ஃபார் பீப்புள் டு நோ. இது ஒரு டாக்குமெண்டேஷன் நான் பார்க்குறேன். டாக்குமெண்டேஷன், கரெக்ட் கரெக்ட். எனிதிங் நான் இப்போ டிஜிட்டல் ப்ரெசன்ஸில் நம்மளுடைய ஆர்ட்டை டாக்குமெண்ட் பண்ணணுங்கிறது. இப்போ ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு யூ அண்ட் ஐ ஆர் நாட் கோயிங் டு பி தேர், பட் தே ஷுட் நோ ஹூ வி ஆர், வாட் வி டிட். இப்போ இன்றைக்கும் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா பற்றி நம்ம பேசுகிறோன்னா அவள் பாடின லைவ் கான்சர்ட்ஸ் எத்தனை அவைலபிளாக இருக்குது? ரொம்ப கம்மி. ஆனால் அவள் கொடுத்த ரெக்கார்ட்ஸ் தான் இன்றைக்கி எல்லோரும் நிறைய நம்ம கேட்குறோம். ஏன்னா அந்த டிஜிட்டல் ப்ரெசன்ஸில் நிறைய கேசட்ஸோ சிடிஸோ ஷி ரிலீஸ்ட் அ லாட் ஆஃப் இது சுப்ரபாத்தம் அது இதெல்லாம். ஸோ அது மாதிரி சம்திங் தட் வில் லிவ் ஃபார் யூனோ த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு கம். அது மாதிரி தான் நான் நம்மளோட பெரியவாளோட சீரீஸும் டைட்டில் ட்ராக்கும் நிச்சயமாக நான் அப்படி நினைக்கிறேன். இல்லை, நான் தட் இஸ் வெரி ட்ரூ. நீ சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்டேஷன், யூனோ, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் வந்து கர்மான்னு ஒரு சீரீஸ் பண்ணேன்ப்பா. மெயின் ஐடியா அதில் என்னன்னா இட் ஷோஸ் தி அக்ரஹாரம் வே ஆஃப் லைஃப் ஆஃப் 1930s. அக்ரஹாரம் அந்த வில்லேஜில் எப்படி இருந்து லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, எதுக்காகனா ஃப்யூச்சர் ஜெனரேஷனில் அவளுக்கு ஒரு ஒரு இட் வில் ப்ரொவைட் அன் இன்சைட். ஓ, இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காளா அக்ரஹாரத்தில் அப்படின்னு. ஸோ நீ சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி ரைட் டேர்ம் தட் யூ ஹவ் யூஸ்ட். இட்ஸ் எ டாக்குமெண்டேஷன், கரெக்டு. ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இப்போ பெரியவா சீரீஸ் கூட நான் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னென்னா, இப்போ பார்த்தோன்னா தெய்வத்தின் குரல் வந்து 7 வால்யூம் இருக்குது. பட் அந்த 7 வால்யூமை படிக்கக்கூடிய அவகாசம் யாருக்கும் இப்போ இல்லை. ஸோ அதை ஒரு விஷுவல் ஃபார்மேட்டில் கொடுத்தா நன்னா இருக்கும் அப்படின்னு தோணித்து. அதுலேயும் எப்படின்னா வெறும் உபதேசம் அப்படின்னு பண்ணினோன்னா அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறது ஒரு கொஸ்டினபிள். அதனால தான் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக பண்ணி அதில் வந்து மகா பெரிவாளோட உபதேசங்களையும் இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் ஆல்சோ வெளிநாட்டிலலாம் கூட நிறைய சின்ன குழந்தை, அதாவது வாட் வாஸ் ரிவலேஷன் டு மீ வாஸ் தட் நிறைய சின்ன குழந்தைகள்லாம் இதை பார்த்துருக்கா இந்த பெரியவா சீரீஸை. தட் இஸ் வாட் ப்ராம்ப்டட் மீ டு டூ பார்ட் 2 ஆல்சோ. ஏன்னா 101 நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் தி டிமாண்ட் வாஸ் ஸோ ஹியூஜ் தட் வி ஸ்டார்டட் தி பார்ட் 2 ஆல்சோ. எனிவே நானே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா உன்னை பார்த்தோன்னே when we started on documentation I thought let me share. Yes sir, மெயின் பர்பஸே அதுதான். நாட் ஃபார் த ட்ரெண்ட். இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்துடுது, ஓகே, அதோட உடனே அந்த வைரல் சாங் ஆகிட்டா உடனே ரீல் பண்ணி போடுறது, அது மட்டும் கரெக்டுன்னு நான் நினைக்க மாட்டேன். டைம் டெஸ்டடாக டைம்லெஸ்ஸாக சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி த மைண்ட் செட் ஆஃப் இன்னும் நான் வந்து குத்தமாக சொல்லலை, பட் த மைண்ட் செட் ஆஃப் தி பீப்புள் எஸ்பெஷலி தி யங்கர் ஜெனரேஷன் அந்த மாதிரி ஆகிடுது. அதாவது நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுவிட்டு அது வைரல் ஆகிடணும். வாட் ஷுட் ஐ சே, அன்ஃபார்ச்சுனேட்லி தே டோன்ட் திங்க் பியாண்ட் தட். அந்த ஒரு டெம்பர், அதை ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆயிடுது. இப்போ இன்னைக்கு போட்டோமா இன்னைக்கு வந்ததா அதோட முடிஞ்சு. எவ்ரிபடி லைக்ஸ், எல்லாருக்குமே லைக்ஸ்ல பிடிக்கும். சரி, எவ்ரிபடி லைக்ஸ் நிறைய வியூஸ் வந்தா we feel really rewarding. இப்போ ஒன்றுமே நம்ம நினச்சே பார்க்காத ஒரு ரீலுக்கு என்னமோ 2 மில்லியன் வந்துருதுன்னா we feel so happy. கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் மேக் யூ ஹாப்பி. பட் அது வரலைன்னா உடனே நம்ம வந்து we should not think our content is bad. கரெக்ட். இல்லை ஸ்ட்ரெஸ் லெவலுக்குலாம் ஸ்ட்ரெஸ் லெவல் கொண்டு போய் கம்பேரிசன் ஆகி சொல்கிறோமே தவிர எவ்ரிபடி அண்டர்கோஸ் திஸ் சார். இட்ஸ் நாட் ஈஸி. அது அப்படி பார்த்தேன்னா சோஷியல் மீடியா ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் லாட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் தேன் அட்வான்டேஜஸ். ஏன்னா அதனால நிறைய ஃப்ரிக்ஷன் வருது, மனக்கசப்புகள் வருது. எனிவே அது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோயேன். தட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தேட். அண்ட் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன இல்லையா, நீ போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து நம்மளோட பெரியவா டைட்டில் சாங் பாடாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தேன்னா நம்ம வந்து ரெக்கார்டிங் போது நீ பாடுறத நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நேருக்கு நேர் இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலை. ஸோ
மை ரிக்வெஸ்ட் யூ இஸ் இப்போ மறுபடியும் அந்த டைட்டில் சாங் ஒரு தடவை பாடு. जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकरं जय शंकरं चन्द्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चन्द्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं जय जय शंकर शंकर हर हर शंकर शाम्भवं शिवशाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिवशाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्रप्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं जय जय शंकर शंकर हर हर शंकर 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 चंद्रशेखर ஆதிசங்கர. ஒவ்வொருத்தரையும் கேட்கும்போது இட்ஸ் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் அதான் நேருக்கு நேர் வந்து கேட்கக்கூடிய என்ன சொல்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுன்னு. நீ அந்த கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தான் சார் கொடுத்தீங்க. அது வந்து நோபடி எக்ஸ்பெக்டட் இது இவ்வளோ அளவுக்கு ஒரு ரீச். இல்லை கரெக்ட். இந்த லைக்ஸ் மாதிரி தான் அது நம்ம எதிர்பார்க்காம இந்த சாங் வந்து எதிர்பார்க்காம அந்த மாதிரி நடந்தது. அண்ட் ஆல்சோ இன்சிடென்ட்லி ஐ திங்க் யூ வில் ஆல்சோ யூட் ஹவ் சீன். அதாவது இப்போ இந்த இளைய பெரியவான்னு சொல்கிறா தெரியுமா, சந்திரசேகரன் சரஸ்வதி சுவாமிகள், அவர் வந்து அந்த காஞ்சி மடத்துக்குள்ளே என்டர் பண்ணும்போது அந்த வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் வந்து நம்மளோட இந்த சாங்கு தான் போட்டிருந்தார். சி தட் இஸ் நான் சமீபத்தில் இவர் கூட முத்து வெங்கட்ராமன் சார் வந்தார். அவர்கிட்ட கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன், சார் பாருங்கள் சார் இது எப்படி, அதாவது இது வந்து ஒரு நல்ல நமக்கு வந்து ஒரு கிடைச்ச பரிசு அப்படின்னு. மற்ற அவார்ட்ஸ் எல்லாத்தையும் விட நம்மளுக்கு இதுதான் ரொம்ப பெரிய அவார்டு அப்படின்னு எனக்கு தோன்றுது. அண்ட் அமைஞ்சு போச்சு அது. சி எவ்ரி திங் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டெஸ்டினி. ஸோ இது வந்து அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. அதில் நீ அண்ட் ஜனனி நீங்கள் ரெண்டு பேரும் வெரி ஹார்ட் ஆன் தி ஆர்கெஸ்ட்ரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் புட்டிங் டுகெதர் திங்ஸ். பாடியிருக்கா, பாம்பேலேருந்து வந்து பண்ணியிருக்கா. இதெல்லாமே சி ஃபார் தேட் மேட்டர் எல்லாமே வந்து அமையிறது தான். நீ சொன்ன பற்றியா வயபுள்னு கேட்டால் எஸ், அது சங்கீதம் நம்மளை தேடி வரணும்னு சொன்ன பற்றியா, அது மாதிரி எல்லாமே அமையிறது தான். அண்ட் பிஃபோர் ஐ சைன் ஆஃப், ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் இன் யுவர் ஃப்யூச்சர் எண்டவர்ஸ். இதே மாதிரி நீ வந்து யூ ஷுட் கண்டினியூ பர்சியூ அண்ட் இன்னும் நான் பிரபலங்கள் முன்னாடி பாடுறதுங்கிறது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன பற்றி அந்த பக்தி ஸ்ரத்தையோட அந்த எத்திக்ஸ் மீறாமல் தொடர்ந்து நீ இருக்கணுங்கிறது தான் என்னோட விஷ் டு யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் அவுட் டைம் இந்த டாக் ஷோக்கு வந்ததுக்கு. நம்ம நிறைய பேசியிருக்கோம், ஆனால் இது கேமரா போட்டு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ. அதை இல்லை இதான் சொன்னேன், அதே மாதிரி இட் இஸ் தேர் ஃபார் ஐ மீன் காலங்காலமாக அது இருக்க போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோ வெளிப்படையாக மனசை விட்டு நீ பேசினதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட மனமார்ந்த நன்றி.